ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி தமிழரசியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிபி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து மல்யுத்த போட்டியிலலாம் ஜெயிச்சிருந்தாங்க. இதை பற்றி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா முதல் மரியாதையை வந்து ஜானுவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த ஊரில் வந்து ஜானு குடும்பத்துக்கு வேண்டாதவங்க ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக வந்து ஜானு மடத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இங்கே பாருமா, நீ யாருமா வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, இங்கே பாரு, இந்த குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாமல் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இந்த குடும்பத்திட்ட இருந்து நீ ஒதுங்கி போயிரு, எல்லா பிரச்சனையும் நீ வந்து தலையிட்டு இருக்கிற, நீ யாருமா அந்த குடும்பத்தில் ஒருத்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், உடனே வந்து ஜானுவுக்கு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா ஐயா, இவன் என் குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லவும், இதை வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழரசியோட அம்மா வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு இப்படி சொல்றதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து தமிழரசியும் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், ஜானு வந்து நம்மளை விட்டு கொடுக்காம இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்கவும், அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அதாவது ஜானு மடத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, சரி நம்ம சீட்டு போட்டு குளிக்க பார்க்கலாம், யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு தமிழரசி சொல்லவும், அப்போ அந்த ஊர்க்காரங்க வந்து சொல்றாங்க, ஆமா அந்த பொண்ணு வந்து வயசுல சின்னவளா தான் இருக்கிறா, ஆனா அவ சொல்லக்கூடிய விஷயம் நம்ம வந்து ஏத்துக்கலாம், அது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ ஊர்க்காரங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து 2 பேர் வந்து அவங்க அதாவது சீட்டு எழுதி போடுறாங்க. அப்போ ஜானு மடத்துக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த அம்மனே வந்து அருள் கொடுத்த மாதிரிக்கு அந்த சீட்டில் வந்து அந்த பேர் வரவும், இதை பார்த்ததுமே சிபி தமிழரசி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது பார்த்தோம்னா மீனாவுக்கும் கணேஷுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல, இந்த தமிழ் வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னா அவங்களும் தமிழ் மேலே ரொம்பவே கோவத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானு பேரை வந்து அவங்க சீட்டு எழுதி குளிக்க பார்த்ததில் வந்ததில்லை. அப்போ ஜானுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானுக்கு வந்து தலையில் அந்த தலைப்பாகையெல்லாம் கட்டி விடுறாங்க. அடுத்தது அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த கும்பத்தை அவங்க கையில் எடுத்து கொடுக்கவும், அதை பார்த்ததுமே தமிழும் சிபியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ், ஜானுக்கு இப்போ வந்து முதல் மரியாதை கிடைக்குதுன்னா அது ஒன்னால தான் அப்படின்னு சொல்லவும், தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த அம்மனே வந்து அதாவது ஜானு மேடம் தான் வந்து கும்ப மரியாதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்களுக்கு அந்த சீட்டில் அவங்க பேர் வந்திருக்குது, இது அம்மன் எடுத்து முடிவாக்கும் அப்படின்னு சொல்லவும், எப்படி இருந்தாலும் சரிதான், இதுக்கு நீயும் ஒரு காரணம் அப்படின்னு சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து தமிழை கெட்டுப்பிடிச்சு அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, போங்கம்மா கும்பத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கும்பத்தை வந்து ஜானுக்கிட்ட கொடுக்கவும் அவங்களும் அந்த மரியாதையை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த கும்பத்தை எடுத்துகிட்டு வராங்க. இதை வந்து தூரத்தில் இருந்து தமிழோட அம்மா பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு மரியாதையோட வந்து 22 வருஷம் ஆகுது, என்னால் தானே எங்கள் அம்மாவுக்கு மரியாதையே கிடைக்காம, அதாவது இந்த கும்ப மரியாதையே கிடைக்காம அவங்க இந்த ஊர் பக்கமே வராமல் இருந்தாங்க. ஆனால் 22 வருஷத்துக்கு அப்புறமா என் பொண்ணால் இந்த மரியாதை எங்கள் அம்மாவுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தனக்கு கும்ப மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து ஜானுவுக்கு பிடிக்காதவங்க இருக்கிறாங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த கும்ப அவன் வந்து இந்த கோயிலை சுற்றி வரக்கூடாது, பாதிலேயே இது வந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சில ஆட்களையும் ரெடி பண்ணுறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து அவங்க தமிழையும் சிபியும் வந்து தன்னோடையே வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறத பார்த்துட்டு அப்போ வந்து அவங்க சமயோத்தாக்கும் வெண்பாவுக்கும் ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், சிபியோட தமிழ் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறா, இவளை எப்படியாவது வந்து இங்கேருந்து போக வைக்கணுமே, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும், சிபி வந்து தமிழ் பக்கத்திலேயே அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க சொல்றாங்க, இந்த சிபி வந்து தமிழோட எப்படி நெருக்கமா இருந்தா அவன் போயிட்டு இருக்கிறான், வர வர அவன் என்ன ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வெறுப்போடு இருந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெண்பாவை தான் காட்டுறாங்க. அவங்களும் வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க. சிபி வந்து இப்போ ரொம்பவே வந்து தமிழ் பக்கத்துல நெருக்கமா இருந்துட்டு இருக்கிறாரு, அவர் எனக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஆசையோட இருக்கிறேன், ஆனா அந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லா இதுலயும் அந்த தமிழ் தான் வந்து ரொம்பவே வந்து மேலே இருந்துட்டு இருக்கிறா, அவளை எப்படியாவது வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்பாவும் நினைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மீனா வந்து கணேசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்னென்னா நடந்துட்டு இருக்குது, நானும் கோயிலுக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன்,
பொங்கல் வைக்கிறதுலேருந்து போட்டியில் ஜெயிச்சதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து தமிழுக்கு தான் அத்தை வந்து முதல் மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ என்னன்னா என் குடும்பத்தில் ஒருத்தின்னு சொல்லிட்டு அத்தை அவளுக்கு கூடுதலாக இடத்த கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த தமிழை பிடிக்க முடியாது, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருப்பா. இப்போ அத்தை சொன்னனால இவ ரொம்பவே பண்ணிகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் என் பையன் பாருங்க அவ கூடயே நடந்து வந்துட்டு இருக்குதான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் சிபிக்கு தமிழை கண்டாலே பிடிக்காது. இப்போ என்னென்னா போக போக தமிழை வந்து அவன் பாராட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் இப்போ கணேஷ் வந்து அவங்க நினைக்கிறாங்க, நான் அந்த குலதெய்வ கோயிலுக்கு இதுக்காகவும் வந்தேன், இந்த சொத்தெல்லாம் வந்து நம்ம அபகரிக்கணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன், அதனால இப்போ நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு கணேஷ் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்னன்னா நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இங்க பாரு மீனா நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப அவங்க சொல்றதுனால அவங்க வந்து அவ வந்து இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிர முடியுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணா நான் சொன்னக்கு நீ என்னையே அமைதியா இருக்க சொல்றியா அப்படிங்கும்போது இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும், சரிதான் மீனா நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றோம்ல, நான் சொன்னோம்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு புரியாதா என்ன அப்படிங்கவும், நீ என்ன காரணம் சொன்னாலும் சரிதான், எனக்கு இதில் கொஞ்சம் கூட வந்து இது பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானு வந்து இந்த கும்பத்தோட வரக்கூடாது, பாதிலேயே இந்த ஃபங்க்ஷன் நின்று போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க வராங்க. அப்போ ஜானு வந்து கும்பத்தை எடுத்துகிட்டு வரும்போது பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா தட்டி விடுறதுக்காக வரவும் தமிழ் வந்து தடுத்து நிறுத்திடுதாங்க. தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அவனை வந்து அவங்க தள்ளி விடுதாங்க. உடனே வந்து இதை வந்து அவர் பார்க்குறாரு, இந்த தமிழை இருக்கிறனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, இவளை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது போலுக்கு அப்படின்னு நினைக்கவும் ஜானுக்கு தெரிஞ்சிருது இவர் வேணும்னே இந்த கும்பத்தை தள்ளி விடுறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. தமிழ் மட்டும் இல்லைன்னா அந்த கும்பம் கீழே விழுந்திருக்கும், அதுக்கப்புறமா இது அபசகுணமாக நடந்திருக்கும், தமிழ் தான் வந்து நம்மளை வந்து இந்த அசிங்கத்திலேருந்து காப்பாற்றிட்டா, அவன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா இந்த கும்பத்தை வந்து அவங்க நல்லபடியாகவே சாமிக்கிட்ட வந்து அவங்க எடுத்து அதாவது இறக்கி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கவும், அப்போ அந்த ஊர் பெரியவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா ஜானு மேடம் இது வந்து 22 வருஷம் ஆச்சுது, 22 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த முதல் மரியாதை கிடைச்சிருக்குது, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஜானு வந்து தமிழை தான் பார்க்குறாங்க. தமிழ் நீ மட்டும் இல்லைன்னா இந்த கும்பம் வந்து கீழே விழுந்திருக்கும், இதனால எவ்வளோ பெரிய அசிங்கம் ஏற்பட்டிருக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் கொண்டுட்டு வந்தனால தான் அபசகுணமாக ஆகிப்போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த இருக்கிறானே அவனும் வந்து இந்த மாதிரிக்கு பேசியிருப்பான், ஆனால் இந்த பிரச்சனையை வந்து நீ தான் என்னை வந்து காப்பாற்றின அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க ஜானு மேடம் உங்கள் குணத்துக்கு தகுந்த மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து தனியாக நிற்கவோ இப்போ இங்கே சிபி அங்கே வராங்க. இங்கே பாரு தமிழ், நானும் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து நீ தான் வந்து அதாவது காப்பாற்றிட்டு இருக்கிற, எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்குது அப்படிங்கவோ, உடனே வந்து தமிழ் வந்து சிபியை பார்க்குறாங்க. என்ன சிபி உங்களுக்கு பாராட்டலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ வந்து கரெக்டாக பண்ணுன, அதனால நான் உன்னை பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்குது, ஆனால் அதுக்காக நீ வந்து என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, எப்பவும் போல் நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் இனிமையாக தான் இருப்போம் அப்படிங்கவோ, அப்போ தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சிபி வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து இசை தான் வராங்க. இசை ஓடி வந்துட்டு புஷ்பா புஷ்பா அப்படிங்கவும், என்ன இசை வந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வந்து இசை வந்து சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ தேனும் அவங்க வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து புஷ்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா உங்க அக்கா உண்டும்ல, உங்க அக்காவை நான் அன்னைக்கு தான் பார்க்காம விட்டுட்டேன், இப்போ உங்க அக்கா கூட வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது, ஆமா எங்க அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு தேனு சொல்றாங்க. எங்க உங்க அக்காவை நான் பார்க்கணுமே அப்படிங்கும்போது, இங்க தானே இருந்தா அப்படின்னு தேனு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தான் இசையோட அக்கா அப்படிங்கறத சிபி வந்து பார்த்துருவாங்களா. அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் வந்து சொத்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சதித்திட்டம் போட்டு தான் குலதெய்வ கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க தமிழர்ஸ் வந்து காப்பாத்திடுவாங்களா, அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.